முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55ஆக உயர்வு. சாராய வியாபாரிகள் 10 பேரை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சி தடுத்து நிறுத்தப்படும். சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டம். நீட் தேர்வு முறைகேடு மற்றும் நெட் தேர்வு ரத்து விவகாரம். அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். வெறுப்புணர்வை தூண்டும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியீடு. பாஜக தலைவர்கள் மீதான வழக்கை தொடர உயர்நீதிமன்றம் அனுமதி. தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக உயர்ந்துள்ள நிலையில் சாராய வியாபாரிகள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்வராயன் மலை அருகே கருணாபுரம் கிராமத்தில் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட விஷச்சாராயத்தை அருந்தியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக உயர்ந்துள்ளது. பானிபூரி விற்பனை செய்து வந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்துள்ளார். பாதிக்கப்பட்ட எஞ்சியவர்களுக்கு கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் முக்கிய குற்றவாளியான சின்னதுரையை நேற்று முன்தினம் தனிப்படை போலீசார் பன்ருட்டியில் கைது செய்தனர். மேலும் சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி, அவரது மனைவி விஜயா, கண்ணுக்குட்டியின் சகோதரன் தாமோதரன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கப்பட்டனர். மரக்காணத்தைச் சேர்ந்த மதன்குமார், கள்ளக்குறிச்சியை அடுத்த ரங்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சகுந்தலா ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இதில் மதன்குமார் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் எரிசாராயம் குடித்து 27 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவராவார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்கள் குறித்து தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேரில் பார்வையிட்டு சிகிச்சையில் உள்ள நபர்களின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார். இந்த ஓம்பெரிசோல் என்கின்ற மருந்து எவ்வளவு கையிருப்பில் இருக்கிறது என்று கேட்டால் 4,42,00,000 மருந்து கையிருப்பிலே இருக்கிறது. இப்படி ஏறத்தாழ 4,50 கோடி அளவுக்கான மருந்துகள் கையிருப்பு இருக்கிற நிலையில் மருந்து இல்லை என்கின்ற ஒரு தவறான தகவலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பது சரியானதல்ல. காரணம், இது போன்ற ஒரு நிலையில் எல்லோருமே ஒன்று கூடி இவர்களை தேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இதனிடையே கள்ளக்குறிச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த திரு மோகன்ராஜ் கள்ளச்சாராய விற்பனைக்கு பயந்து விருப்ப ஓய்வு பெற்று சென்றதாக ஊடகங்களில் தகவல் வெளியானது. பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலையும் இதே குற்றச்சாட்டை கூறியிருந்தார். இந்நிலையில் திரு மோகன்ராஜ் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் அமெரிக்காவில் உள்ள தனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்வதற்காகவே விருப்ப ஓய்வு பெற்றதாக விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம். அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன். ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்புபடுத்தி இந்த கள்ளச்சாராயத்துக்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி சம்பவத்துடன் தனது விருப்ப ஓய்வை சம்பந்தப்படுத்தி தவறான தகவல் பரப்புபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு மோகன்ராஜ் எச்சரித்துள்ளார். இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வீரபாண்டி கிராமத்தில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட ரங்கநாயகி, வள்ளி, நிர்மலா, உஷா ஆகிய 4 பெண்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 40 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். மரக்காணம் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் வெள்ளைராஜா, சிவக்குமார், சரவணன், அஞ்சலை, அம்சா ஆகிய 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவிலோ அல்லது வேறு எந்த இடத்திலோ கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவதாக சட்டப்பேரவையில் அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் நேற்று நீர்வளத்துறை, இயற்கை வளங்கள் துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது.
நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவிலோ அல்லது வேறு எந்த இடத்திலோ கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து தமிழ்நாடு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட பன்மாநில ஒப்பந்த மறு ஆய்வு மற்றும் ஆனைமலை ஆறு மற்றும் நீராறு நல்லாறு திட்டங்களை செயல்படுத்த கேரள அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. 7 மாவட்டங்களில் 10 இடங்களில் அணைக்கட்டுகள் மற்றும் பகிரணைகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய ஆறுகளில் வெள்ளக்காலங்களில் கிடைக்கும் நீரை சேமித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் வெள்ள நீரின் தீவிரத்தை கட்டுப்படுத்தவும் 7 மாவட்டங்களில் 10 இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கும்படி ரூபாய் 21,86,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தொழிலாளர் நலத்துறை சார்பில் 12 புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர் திரு CV கணேசன், அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 1000 பேருக்கு புதிதாக ஆட்டோ வாங்கும் செலவினத்தில் தலா 1 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று கூறினார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னை கலங்கரை விளக்கு முதல் தீவுத்திடல் வரையிலான மெரினா பாரம்பரிய வழித்தடம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் திரு சேகர் பாபு அறிவித்தார். சென்னை பெருநகர் பகுதியில் கைவண்ண சதுக்கம் ரூபாய் 40 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு 3. மெரினா கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை மெரினா பாரம்பரிய வழித்தடம் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். 4. கோயம்பேடு மெப்ப அங்காடி வளாகத்தில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் சீரமைத்தலுக்கு ரூபாய் 32 கோடி செலவிடப்படும். கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி, தியாகராயர் நகர் பேருந்து நிலையம், போரூர் மற்றும் பெருங்குடி ஏரி ஆகியவை தலா 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்று திரு சேகர்பாபு கூறினார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திருமதி கீதா ஜீவன், பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பு உருவாக்க 2 கோடி ரூபாய் செலவில் 200 பிங்க் ஆட்டோக்கள் இயக்கப்படும் என்று அறிவித்தார். நீட் தேர்வில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் மற்றும் நெட் தேர்வு ரத்து ஆகியவற்றுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்காக நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இந்த மாதம் 4ஆம் தேதி வெளியாகின. ஆனால் தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் வெளியானதாக சர்ச்சை வெடித்தது. இதைத் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகள் குறித்த செய்திகள் நாள்தோறும் வந்த வண்ணம் உள்ளன. இதனால் நீட் தேர்வை எழுதிய 14 லட்சம் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நேற்று நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். காங்கிரஸ் போராட்டம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா வதேரா, வேலைவாய்ப்பு வழங்குவதில் ஊழல், வினாத்தாள் கசிவு, கல்வியில் பாஜக அரசு நடத்தி வரும் ஊழல்கள் நாட்டின் எதிர்காலத்தை இருளை நோக்கி தள்ளிவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் ஊழல் விளையாட்டுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு எழுதிய மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் வீதியில் இறங்கி போராடி வரும் நிலையில் பிரதமர் திரு மோடி அமைதியாக வேடிக்கை பார்ப்பதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதால் நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்று திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். If he is taking the moral responsibility, what we have heard in politics all through, those who take the moral responsibility resign from their positions. But he is doing nothing of that sort. But tell me, what is the meaning of this centralization which we have been opposing for even... இதனிடையே சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு டெல்லி பல்கலைக்கழகத்தில் யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருந்த திரு தர்மேந்திர பிரதானுக்கு டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் அவர் தவிர்த்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்ட CSIR UGC நெட் தேர்வு வரும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக கூறியுள்ள தேர்வு முகமை தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது.
வெறுப்பு பேச்சு பேசியதாக பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே.பி. நட்டா, அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு அமித் மால்வியா ஆகியோர் மீதான வழக்கை தொடர்ந்து நடத்த கர்நாடக உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கர்நாடக மாநிலம் ஜவார்கியைச் சேர்ந்த பிரவீன்குமார் பாட்டீல் கல்புர்கி காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகாரில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களிடம் அளித்து விடுவார்கள் என்று பாஜகவின் சமூக வலைதள பக்கத்தில் வீடியோ பதிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் பேசுவது போல அனிமேஷன் செய்து நாட்டின் வளங்கள் அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கே முதலில் செல்ல வேண்டும் என்று அவர் கூறியதாக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் அதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் திரு நட்டா மற்றும் திரு அமித் மால்வியா மீது 7 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் திரு பிரவீன்குமார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் என்றும் அரசியல் உள்நோக்கத்துடன் அவர் புகார் அளித்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி திரு கிருஷ்ணா தீட்சித் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணைக்கு தடை விதிக்க அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து திரு நட்டா, திரு அமித் மால்வியா ஆகியோருக்கு எதிரான வழக்கை தொடர்ந்து நடத்த போலீசாருக்கு நீதிபதி அனுமதி அளித்தார். அதே சமயம் வழக்கு விசாரணைக்கு அவர்கள் இருவரும் நேரில் ஆஜராவதிலிருந்து நீதிபதி விலக்களித்து உத்தரவிட்டார். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சாரல் மழை பெய்தது. செங்கல்பட்டு, கல்பாக்கம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையை பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் கிரிவலம் செய்தனர். கன்னியாகுமரியில் 3வது நாளாக கொட்டிய மழையால் ரப்பர் வெட்டும் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய நீலகிரி, கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடியுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. உலக யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் கோபி, மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் யோகாசனம் செய்ய முடியாமல் திணறிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. உலக யோகா தினத்தையொட்டி நாடு முழுவதும் யோகாசன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சரும் நடிகருமான திரு சுரேஷ் கோபி பங்கேற்று யோகா செய்தார். அப்போது ஒற்றை காலை தூக்கி மற்றொரு கால் மீது வைக்க முடியாமல் அவர் திணறினார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து. சுரேஷ் கோபியின் யோகாசன காட்சிகளை தங்களது எக்ஸ் தளத்தில் கேரள காங்கிரஸ் கட்சி பகிர்ந்துள்ளது. அதில் 8-10 பிரிவுகளில் நமோசனம் மட்டுமே அமைச்சரால் செய்ய முடிந்தது என்றும் அதை ஒற்றை காலால் செய்ய முடியாவிட்டால் என்ன என்றும் கிண்டலாக பதிவிட்டுள்ளது. இதேபோல் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டேவும் யோகா செய்ய முடியாமல் தடுமாறிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதற்கிடையே தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் நேற்று 10வது உலக யோகா தின விழா நடைபெற்றது. இதில் 300 மாணவ மாணவியர்கள் 10 நிமிடம் 10 நொடிகள் 10 யோகா பயிற்சிகள் செய்து உலக சாதனை படைத்தனர். யோகா துறை தலைவர் டாக்டர் துரைசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த சாதனையை யங் அச்சீவர்ஸ் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் நாசிக் முருங்கைக்காய் கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் கோடை மழை அதிக அளவு பெய்ததன் காரணமாக முருங்கை செடியில் இருந்த பூக்கள், பிஞ்சுகள் உதிர்ந்து விட்டதால் முருங்கை விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. காய்கறி சந்தைக்கு முருங்கை வரத்து முற்றிலும் குறைந்து போனதால் பற்றாக்குறையை போக்க தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி, திசையன்விளை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து முருங்கைக்காய் வரவழைத்து தேவையை பூர்த்தி செய்து வந்தனர். ஆனால் அங்கும் கோடை மழை பெய்ததால் முருங்கை விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து நின்றுவிட்டது. இந்த நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் பகுதியில் விளைந்த முருங்கைக்காய்களை லாரி மூலம் கொண்டு வந்து தேவையை பூர்த்தி செய்து வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் நாளுக்கு நாள் விலை உயர்ந்து தற்போது 200 ரூபாய்க்கு விற்று புதிய உச்சத்தை தொட்டுள்ளது.
ஒரு கிலோவிற்கு அதிகபட்சமாக 12 முருங்கைக்காய்கள் மட்டுமே இருக்கும் என்பதால் ஒரு முருங்கைக்காய் விலை 20 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மட்டுமின்றி வியாபாரிகளும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் அனுமதி இல்லாமல் பெங்களூருக்கு இயக்கப்பட்ட 2 ஆம்னி பேருந்துகள் வட்டார போக்குவரத்து அலுவலரால் பறிமுதல் செய்யப்பட்டன. அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு பெற்ற வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் பயணியர் பேருந்து போல செயல்படுவதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. எனவே வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழக பதிவெண்கள் கொண்ட பேருந்துகளாக மாற்ற போக்குவரத்து துறை உத்தரவிட்டது. இதற்கான அவகாசம் ஜூன் 18ஆம் தேதி காலையுடன் முடிவடைந்த நிலையில் விதிகளை மீறி இயக்கப்படும் பேருந்துகளை பறிமுதல் செய்ய போக்குவரத்து ஆணையர் உத்தரவிட்டார். அதன்படி தூத்துக்குடி மதுரை பைபாஸ் சாலையில் புதூர் பாண்டியாபுரம் டோல்கேட் அருகே தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் சோதனை செய்யப்பட்டன. அப்போது திருச்செந்தூரிலிருந்து பெங்களூருக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற ராயல் டிராவல்ஸ் மற்றும் SRS டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 2 ஆம்னி பேருந்துகள் விதிகளை மீறி இயக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. சுற்றுலா அனுமதி சீட்டு மட்டுமே பெற்றுவிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து 2 ஆம்னி பேருந்தும் 58 பயணிகளை ஏற்றிக்கொண்டு பெங்களூர் செல்ல இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த 2 பேருந்துகளையும் பறிமுதல் செய்த வட்டார போக்குவரத்து அலுவலர் அதிலிருந்து 58 பயணிகளும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் பெங்களூரு செல்வதற்கு குளிர்சாதன பேருந்தை ஏற்பாடு செய்தார். அதில் ஏறி 58 பயணிகளும் பெங்களூரு புறப்பட்டு சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 55ஆக உயர்ந்துள்ள நிலையில் சாராய வியாபாரிகள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவிரியின் குறுக்கே மேகதாதுவிலோ அல்லது வேறு எந்த இடத்திலோ கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவதாக சட்டப்பேரவையில் அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.